ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கோஃப்தா கறி என்னுடைய ஸ்டைலில் இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து சப்பாத்தி நான்கு ரொம்பவுமே சாப்பிட்றதுக்கு அடிப்பொலியாக இருக்குங்க. கார்னிஷ்க்கு லாஸ்ட்டாக க்ரீம் சேர்த்துவாங்க ஹோட்டலில். இப்போ நானும் அதை சேர்த்திருக்கிறேங்க. ஆனால் வேண்டாதவங்க நட்ஸு கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சான ஒரு ஃபுட்டுங்க. இதுவும் நல்லாயிருக்கும். மலாய் கோஃப்தாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒயிட் கலரில் நிறையா அந்த நட்ஸு அந்த க்ரீமெல்லாம் போடுறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக இதை வந்து பட்டரில் செய்வாங்க. நான் இன்னைக்கு பட்டரில் செய்யலைங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஊறணும். இது வந்து நான் சர்வ் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த பால்ஸை எடுத்து போட்டு நான் வந்து கிரேவி பண்ணி ஊற்றுவேன். அதை ரொம்ப ஊற்றி வச்சிட்டோம்னா ஊறிக்கும். இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு பன்னீரும் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். நல்லா கேரட் துருவியில் நல்லா துருவிக்கலாங்க. நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த கட்டி வந்து வரக்கூடாது. இப்போ நல்லா துருவிக்கலாம். பன்னீரையும் இப்போ ஆஃப் பன்னீர் எடுத்துருக்கிறேங்க. அதாவது 200 கிராம் பன்னீரில் 100 கிராம் பன்னீரை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் எல்லாம் சின்ன கேரட் துருவியில் துருவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேயே என்னென்ன பொருள் சேர்த்தலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு தகுந்த பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, பெரிய சைஸாக இருந்தால 3 பல் பூண்டு. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு. இப்போ இதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பைண்டிங்காக சரி நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி இந்த மாதிரி நல்லா இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சு இதை சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி இப்போ இதில் வந்து சென்டரில் நான் திராட்சை வைக்கிறேங்க. அதாவது கிஸ்மிஸு. இதை நட்ஸு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி வந்து நம்ம பால் ஷேப்பில் உருட்டிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த திராட்சையை தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் தெரியும், அதுக்காக தான். இப்போ நான் நட்ஸும் இதோட சேர்த்து வைக்கலாங்க. நான் நட்ஸ் வைக்கல, நான் வெறும் அந்த திராட்சையை மட்டும்தான் வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி பால் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம தனியாக டீப் ஃப்ரை பண்ணணும், அதுக்காக தான். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கிரேவி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வந்து லைட்டாக பொன்னிறமாக இருக்கணுங்க. ரொம்ப வந்து நிறம் மாறக்கூடாது. அதனால் கொஞ்சம் நான் சிம்மில் வச்சு தான் நான் இதை பண்ணுறேன். அதாவது இந்த குலோப் ஜாமுன்லாம் நம்ம செய்கிறப்ப அந்த சிம்மில் வச்சு பண்ணுவோம், அதே மாதிரி தான் பண்ணுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது நல்லா வேகணும், அதுக்காக. இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ஏன்னா நான் சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இதை. இல்லைன்னா மேலே நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். அதுக்காக இந்த கோஃப்தா வந்து செய்கிறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணுங்க. இப்போ உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கிரேவிக்கு செய்யறதுக்கு முதல்ல அந்த மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்கணும். அதுக்காக பெரிய வெங்காயம் 1, தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி போடுறேங்க. அதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துறேன். சாரி, பாதாம் பருப்பு சேர்த்துறேங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் கல்பாசி, மல்லி, அதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. இப்போ இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தது சேர்த்துறேங்க. இதில் கொஞ்சம் சீரகமும் சேர்த்திருக்கிறேன். இப்போ காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கங்க. திரும்பவும் நான் இதில் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் மிளகாத்தூளும் நான் சேர்த்த போகிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இப்போ இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்காக இதில் கசூரி மேத்தியும் நான் வந்து ஏலக்காய், இதில் மிளகாத்தூள், எங்கள் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. நல்ல கலர் வரும். காஷ்மீரி மிளகாத்தூள் எங்கள் சேர்த்துனுங்கிற அவசியமே இல்லைங்க, அதிலே கலர் வரதுனால நான் இதையவே சேர்த்திக்கிறேன். இல்லாதவங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக போடாதவங்க அதோடைய நீங்கள் அந்த மசாலாவோடையே சேர்ந்து வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் பாதாம் பருப்பு அதில் 5 பருப்பு போட்டுருக்குறேங்க. முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க அதுக்கு பதிலாக போட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இதுக்கு. ஏன்னா கோஃப்தா கறிக்கு கிரேவி வந்து நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதில் மிக்சி கழுவின தண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே அந்த பால் வந்து பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் விட்ட ஆயில் ஃபுல்லாக இந்த கிரேவியில் மேலே வந்துருச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்பயும் சர்வ் பண்ணுறப்ப 2 தனித்தனியாக வச்சுக்குவேன். சர்வ் பண்ணுறப்ப கரெக்டாக போடலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக சுகர் சேர்த்துறேங்க. ஒரு ஸ்வீட்னஸாகவும் இருக்கணும் இது மலாய் கிரேவிங்கிறது. இப்போ சேர்த்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.